வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாஸ் ரியாக்ஷன் சேனல். நம்ம மாஸ் ரியாக்ஷன் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உச்சகட்டம். உச்சகட்டம்லேருந்து ட்ரெய்லர் வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து இந்த சிங்கம் 3ல வில்லனாக நடிச்சார்ல அவர், தன்சிகா அதாவது கபாலியில் வந்து ரஜினிக்கு பொண்ணாக நடித்தாங்களா அவங்க, அப்புறமேட்டு சுதீப் அதாவது இவர் வந்து இதில் இருக்காரான்னு தெரியல எனக்கு சரியா, ஆனால் சுதீப்னு போட்டிருந்துச்சு. அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ படம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உச்சகட்டம். இப்போ வந்து வேற இப்போ வந்துட்டு இருக்க படம் எல்லாமே வந்து உச்சகட்டமாக தான் இருக்குது. ஆனால் படம் வேற உச்சகட்டம்னு இருக்கு. இது என்ன உச்சகட்டத்தில் இருக்கும் போதோ தெரியல. வாங்க ட்ரெய்லர் பார்க்கலாம். This new year, very first minute, when the thunder strikes, a murder leads them to different directions. The battle starts. One-man army strikes for his love. Expect the unexpected turns. Excuse me, boss. You have a text message. Thrills, chills, kills. உன் கார்ல தான் அவ அந்த இடத்துக்கு வந்திருக்கா. What is the real story? Who did it? Why? Where? When? How? Sunil Kumar Desai, master of suspense, is back. ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சு. நம்ம எதிர்பார்த்து போன உச்சகட்டம் கிடையாது இது வேற உச்சகட்டம். ஃபுல்லாக இங்கிலீஷில் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரில, ஆனால் எனக்கு நல்லா புரிஞ்சுது. இது படம் கதை என்னன்னு சொன்ன மாதிரியே சுதீப் வந்து பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு வாய்ஸ் வந்து இங்கிலீஷில் பேசிக்கிட்டே வரும்ல கூட, அந்த வாய்ஸ் ஓவர் வந்து சுதீப் தான். அதாவது அந்த ராணி படோட வில்லன் அவர் தான். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் அன்னைக்கு யாரோ வந்து ஃபுல் மப்பில் யாரையோ கொண்டுறாங்க. அதான் நிறைய கொல்ற சீன் வருதுல்ல, அதில் வந்து யாரோ போட்டு தள்ளிடுறாங்க. அது யார் கொண்டாங்க, எதுக்கு கொண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் ஒரு த்ரில்லர், ஒரு ஆக்ஷன் மூவியாக வந்து இந்த படம் இருக்குன்னு தோணுது. இது வந்து ஒரு டப்பிங் மூவி மாரி தெரியுது. ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் வந்து பேர் பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. சரி தமிழ் படமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது ஒரு டப்பிங் மூவி, இங்கிலீஷ் மூவியாக அப்படியே தமிழாக மாற்றிருக்காங்க போல இருக்குது. நான் சொன்னது தான் மேக்ஸிமம் கதையாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து ஒரு நியூ இயர்னாலே வந்து மப்பில் வந்து போட்டு தள்ளிடுவாங்க. வந்து ஏதோ ஒரு ரீசனுக்கோசரம், இல்லை அது எதுக்கு கொண்டாங்கன்றதெல்லாம் தான் கதையாக இருக்கும். அதுக்கு பின்னாடி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மியூசிக்லாம் பரவாயில்ல, பின்னாடி நல்லா வேகமாக இருந்துச்சு. கேமராவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, பரவாயில்ல இருந்துச்சு. சுமாராக இருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த படத்தை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னும் வேறு எதுக்கு நான் ரியாக்ஷன் கொடுக்கலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் ரியாக்ஷன் சேனலுக்கு